சுண்டக்காய் செடி வச்சு 2 மாதம் தான் ஆச்சு. எனக்கு அதுக்குள்ளே இங்கே பாருங்க எவ்வளோ முட்டை முட்டையாக வந்துச்சு. காய் காய்ச்சிருக்கு, பூ நிறைய வச்சுருக்கு. வெயிலுக்கு அதுக்கும் நிறைய கொட்டிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இலையில இருக்குது. என்னது பட்டு கருப்பு கருப்பாக இருக்குது. அதான் வெயிலுக்கு பூவெல்லாம் கொட்டுச்சு, வாடிருச்சு. பூவெல்லாம் இப்படி கருகி போயிடும் காய் வராமல். வெயில் அதிகம் இல்லை, அதனால நிறைய காய் வச்சு 3 மாதம்தான் போகுது. காய்க்கிறதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வேறு மிளகா செடியில் வேறு எறும்பாக இருக்கு. பார்த்தா மிளகா செடி பூ பூத்து எல்லாம் வந்துடுச்சு. வேறு எவ்வளோ மிளகா செடியில் எறும்பு. தக்காளி, ஆப்பிள் தக்காளி, தப்பு செடி நல்லா காய்ச்சிடுச்சு. வேறு எதுவுமே நம்ம நடுறது வேஸ்ட்டாக போகாது. செம்பருத்தி நிறைய சாமிக்கு வச்சுக்கலாம். மாடு காலையில் பொறிச்சு சாமி கும்பிட்டுருவோம். ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை நமக்காக பூ பூக்குதில்லை. எல்லா பூவும் ஸ்கூலுக்கு போகும்போது அழகுதான். ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகணும். இது டிசம்பர் பூச்செடி. இது காலையிலேயே போச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நல்லா பாடி இருந்துச்சு. இவ்வளோ மட்டும் நல்லா பறிச்சு வச்சுக்கு கட்டினா நல்லாயிருக்கும். இது பிரண்டை இப்போதான் சின்னதாக வளருது. அங்கே வச்சிருக்குது நல்லா மேலே போயிடுச்சு. அது சின்னதாக வச்சிருக்கு. எல்லாம் வெங்காயம் வச்சுருக்கேன். நட்டுருக்கேன். இன்னொரு வாரம் ஆகும் தலைவேக்கு. சின்ன தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் நிறைய சின்ன வெங்காயம் நட்டு விட்டுருக்கோம். இது ஊரை நல்லா வந்துச்சுன்னா இந்த வீட்டு செலவுக்கே போயிடும். தாத்தா காலையில் வந்து அந்த கொய்யாக்காவெல்லாம் எடுத்து கொய்யாக்காயெல்லாம் எடுத்து இந்த பஸ்ல கீரை, இந்த கீரைலாம் நல்லது. நல்லா நம்ம கால் வலி எல்லாம் வர்றதுக்கு இந்த கீரை நல்லா படந்து எல்லாம் பெருசாக இருந்ததெல்லாம் புரிஞ்சுட்டோம். இப்போ தான் இந்த 3 தான் வளர்த்துருக்கோம். இந்தபடியே இந்த இதில் ஏற்றி வச்சுட்டா நல்லா வரும். முருங்கைக்காய் ஒரு கொத்து இது எடுத்துச்சுனாலே நமக்கு போதும். இந்த 4 காய் மேலே இருக்கிறது பொரிக்கணும். தாத்தாவை குட்டியாந்து பொரிக்கணும். இருந்துச்சு 36 தான் இருந்துச்சா? இந்த மரவள்ளி நல்லா கிழங்கு டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட். அது 4 குச்சி அங்கே வெட்டி போட்டார் தாத்தா. நான் தான் எடுத்து ஊனி வச்சேன். இந்த 1 வருஷம் ஆகும். நல்லா கிழங்கு நமக்கே தெரியாமல் இவ்வளோ பெருசில் வந்துடும். அம்மா பாவக்காய்
பாவக்காய், இது குறித்தலை பாவக்காயின்னு சொல்லுவார். சின்ன சின்னதாக தான் இருக்கும். நல்லா ஆனால் போக போக பெருசாக சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு விதை ஊரில் இருந்து கொண்டு வந்து போட்டிருக்கேன். இப்போதான் அப்படியே காய்க்கி சின்ன சின்னதாக பூ நிறைய இருக்குது. காய்க்கி நம்ம வீட்டில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்கேன். இது வாழைத்தண்டு வெட்டி இருக்கான். நாட்டுக்காய் கத்திரி இப்போதான் பூக்கு நிறைய பூக்கு வெயிலுக்குன்ட்டு கத்தரிச்சு விட்டோம். இப்போதான் ஒரு காய் பிடிக்கும். காய்ச்சா நிறைய காய்க்கும். இதெல்லாம் வாரத்துக்கு 1 கிலோ காய்க்குது. அம்மா செடி ஒரே செடி தான், பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை செடியை விட பெருசாக இருக்குது. ஆனால் நிறைய காய்க்கும். எல்லா பக்கத்துகள்லாம் அவங்க தான் முடியும் போகிறாங்க. அந்த கத்திரி செடி இப்போ நான் கத்திரிக்காய் தான், அது சிவப்பாக இருக்கும். அது பச்சை கத்திரிக்காய். பாவக்காய் வேறு ஒரு பிஞ்சு தான் வச்சுருக்கு. கத்திரிக்காயாக எடுத்துட்டு கத்திரிக்காய் இல்லாமல் போனது இந்த மாதம்தான். அந்த சைடு எல்லா மாதத்துலேயும் கத்திரிக்காயாக போட்டு எடுத்துட்டோம். அது பூ பூக்குது. போதும், வீட்டு செலவுக்கு வேணுங்கிறது இருக்கட்டும். அடுத்து 4 வெண்டைக்காய் செடி வச்சு விட்டோம்னா அதுவும் விடாமல் காய்க்கி. அந்த கொத்தவரங்காய் செடி அதில் கொத்தவரங்காய் அங்கே இருக்குது. இது கரும்பு செடியா? ஐயோ பாப்பா அழுகுதுப்பா, போ பாரு. கொத்தவரப்பு தான் பூக்குது. அது நேரம் வெயிலுக்கு அதுக்கு பெருசாக வரல. அதை இது 3 செடி காய்ச்சாலும் ஊறும். அந்த இது கொய்யா செடி போட்டு அமுத்திடுச்சுன்ட்டு எல்லாம் எழுதிச்சு. அழுகிற மாதிரி வேப்ப மரம் நல்லா பெருசாகிடுச்சு. இது வீட்டு பக்கத்தில் இருக்கிறது நிழல் நல்லா இருக்குது. இருந்தாலும் வேறு வந்துருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. வெட்டிடலாம் அப்படின்ட்டு. என்ன செய்யுது? கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா நமக்கு வீட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த நிழலே நமக்கு ஒரு வீடு மாதிரி நல்லா இருக்குது. வெட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அது 3 வருஷமாச்சு. காய் நிறைய காய்க்கிறதுனால இப்போ நல்லா தலை ஏறி பூ பிடிச்சிருக்கு. மேலே இல்லை, இங்கே பட்டு மேலே பட்டு தேனி. அது தேனி இல்லைம்மா, ரசவட்டு. அதெல்லாம் ஸ்கூலில் பாதாணி மரம் இருக்குது. நமக்கு மரமாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த சைடு க்ளீன் பண்ணு. ஷார்ட்கட் இருக்கு இந்த சைடு. எல்லாம் கொஞ்சோண்டு இடம் இருக்கிறதுக்கு மாடியில் செடிகளாக வைக்கணும். கத்திரிநாட்டு விட்டுருக்குது. கருவேப்பிலை இப்போதான் கத்திரிநாட்டு விட்டுருக்குது. இனி ஒரு 10-15 நாள் ஆகும். பிடுங்கி நட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது. வேறு 2-3 மாதத்துல காய்க்கும். வெத்தலை மதியம் போட்டு வச்சுருக்குறேன். ரோஜா செடி, ரோஸ் செடி பதியம் போட்டுக்கலாம். கருகிருதெல்லாம் வெயிலுக்கு ஒரு இது இல்லாமல் மொக்காக இருக்குது. பூரா கறி வருது. வெயில் அதிகம்.
எல்லாம் இந்த ரோஸு நல்லா போட்டு சோட்டில் வரும். அதெல்லாம் இப்போ நல்லா கறி இது வல்லார எல்லாம் போன வாரம் தான் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நல்லா எல்லாம் தலை ஏறிடுச்சு. இது மாதத்துக்கு ஒரு வருஷம் நல்லா வெட்டி வெட்டி எடுத்து துளசி துளசி பச்சை துளசி திருநீர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. இது கூட இது கற்பூரவல்லித்தலை எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மூலிகை இலைகள்லாம் எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இது துளசி தான், இது ஒரு துளசி, இது புதினா, வாடாமல்லி செடி நல்லா எங்கே செடி வந்தாலும் நல்லா கொழு கொழு கொழுன்னு வந்துடும். இந்த கலர் அவ்வளோ நல்லா இருக்கும், பார்த்தாலே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது அதை கட் பண்ணி களைஞ்சிருக்குது. நல்லா வெயிலுக்கு எதுவுமே போயிட்டு நல்லா சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குது. வந்து சின்ன பருந்தை இது நல்லா பிறந்த பெருசாக நல்லா களைஞ்சி கொஞ்சம் எல்லாம் எடுத்துரும். சட்னிக்கு வச்சுக்கலாம். நல்லா பசி எடுக்காதவங்களுக்கெல்லாம் இந்த சட்னி செய்து ரோஜா செடிங்க பாருங்க, பூ பூத்துருக்கு. பன்னீர் ரோஸ் நிறைய போட்டுது. அதை எல்லாம் கட் பண்ணிடுறேன். மொக்கு நிறைய இருக்கவங்க இதை கட் பண்ணுறேன். காஞ்சி வச்சு நல்லா இந்த பப்பாளி செடியில் கற்பூரவல்லித்தலை 4 தலை வகுத்து வலி வந்தாலும் நல்லது. நல்லா பிச்சு சாப்பிட்டோம்னா வகுத்த வலி சளி இதெல்லாம் எதுவும் இருக்காது. அதனால் கற்பூரவல்லி நம்ம வீட்டில் எனக்கு நிறைய மருந்துக்கு உதவி செய்யும். சளின்னு பிடிச்சிட்டா நான் இதே தான் மென்று சாப்பிடுவேன். அந்த இருமல் 3 நாளில் நின்று போய் சோத்துக்கத்தாழை இதை நல்லா சூட்டுக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். தேய்ச்சி குளித்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தலைக்கெல்லாம் தேய்ச்சி குளிச்சு இது சின்னதாக பப்பாளி எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அப்புறம் இது கொஞ்சம் சின்னதாக போச்சு. அதெல்லாம் நல்லா பக்கத்து ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். இது நல்லா டேஸ்ட். இந்தடா பால் கொட்டுது, அங்க வச்சிடுறேன். மாலை கட்டலாம். அது ஏற்கனவே தாத்தா 2 போயிட்டு அதுல செடிக்கிட்டே உடச்சுது. ஒரு வெளியில போட வேணாம், கூட எருவாய் செடி பக்கத்துலயே போடும். வீட்டுக்கெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நறுக்கி செடிக்கடியிலே போட்டுறோம். அப்புறம் மண்ணை போட்டு மூடனா அது எருவாட்டாயிடும். எருவுன்னா நல்லா தலை சுத்தம்னு சொல்றாங்கல்ல. செடிங்கெல்லாம் எப்பவுமே அந்த இலைகளெல்லாம் வெட்டி நல்லா காய வச்சு கூட செடிகளுக்கு போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா நல்லா எருவாயிருக்கும்.
அதே போல் டீ தூள் இருக்குல்ல, டீ வச்சுட்டு வடிகட்டி அந்த தூளெல்லாம் சேர்த்து வச்சு ரோஜா செடிகளுக்கு போட்டு விட்டோம்னா நல்லா பூப்பு வைக்கும். நிறைய பூக்கிறது அதுதான். போட்டு மூடிடணும் வேறுகிட்ட. நல்லா நல்லா எல்லா செடிகளுக்குமே போடலாம். அது அவ்வளோ நல்ல எருவது சொல்லுவாங்க. அதே மாதிரி வெங்காயத்தோடு காய்க அதெல்லாம் இதாச்சுன்னா சேர்த்து வச்சு கொண்டாந்து செடிக்கு அடியில் போட்டு நல்லா மண்ணை பறித்து போட்டோம்னா நல்லா உரமாயிக்கும். நம்ம உரம் வாங்கி போடாமல் இதுதான் இயற்கையான உரம். இயற்கையான உரம் போட்டு நம்ம காய்கறி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த கால் வலி கை வலி எல்லாம் வராமல் இருக்கும். கற்பூரமணி செடிங்கிறது அதை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கால் வலி வராத ஊக்கில் பூத்தாதான் தெரியும். பக்கத்தில் அந்த எண்ணெய் கொடுத்தா